நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தால் இம்மீடியட்டாக உங்களோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயம் தெரியாமல் எந்த ஒரு பிகினர் ட்ரேடர் ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக லாஸஸில் தான் போய் முடியும். ஸோ அந்த 3 விஷயம் என்னன்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் TradeHUS. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ட்ரேட் வித்வுட் ஸ்டாப் லாஸ். பல நியூ ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணலான்னு உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா நிறைய ட்ரேட்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா, நிறைய ஸ்டாப் லாஸ் ரெகுலராக அடிச்சு கடைசியில் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸே போடக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்று புரியல. நம்ம ஸ்டாப் லாஸாக அடிச்சுது அக்கௌண்ட் இன்னும் இருக்குதுன்றதுக்கு ரீசனே ஸ்டாப் லாஸ்ன்றதை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய டைம் என்னன்னு பார்க்குறாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் டார்கெட்டுக்கு போகுது. அப்போ நான் இந்த வாட்டி ஸ்டாப் லாஸ் போடலன்னா என்ன ஆகிடும், எனக்கு மார்க்கெட் டார்கெட்டுக்கு மட்டும் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், கீழே எப்படி ரிவர்ஸ் தானே ஆக போகுது. ஆனால் அங்கே தான் பெரிய தப்பு நடக்கும். என்னன்னா, அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் டார்கெட்டுக்கு போகாமல் ஒரே சைடில் ட்ரெண்டு போயிட்டு மொத்த அக்கௌண்ட்டையும் வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல பல பேர் அவங்களோட அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு ட்ரேடரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கறதுன்றது 100% சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுவேன். அப்பயே தெளிவாக தெரிஞ்சிடும் இவர் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு மொத்தமாக கொடுத்துட்டு வர போறாருட்டு. ஸோ எவ்வளோ பெரிய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், JP Morgan இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்க ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுக்குன்னு ஒரு டீமே இருக்கும். இப்போ ஒரு ட்ரேடருக்கு ஃபண்டு கொடுத்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, அவர் இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு இவ்வளோதான் ஒரு நாளைக்கு ட்ரேடில் மேக்ஸ் லாஸ் எடுக்கலான்றது அவருக்கு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கு. ஒரு வேளை அது தாண்ட போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் அவரோட அக்கௌண்ட்டை ஷட் டவுன் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சே ஒரு பெரிய லெவல் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணுறவங்களே இருக்காங்கன்னா, ஒரு சின்ன லெவல் ட்ரேடர் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ புதுசாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இந்த யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஸ்டாப் லாஸ்லாம் போட்டால் ட்ரேட் ஆனால் ஹிட்டு தான் ஆகும், நீ அதெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுப்பான்னு சொன்னாங்க. தயவு செய்து அவங்களோட அட்வைஸை விட்டுட்டு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் போய் கேட்கலாம், சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான், ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டால் எப்போவுமே ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஏன் ஹண்ட் ஆகுதுன்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்கேஸ் அதை பற்றின உங்களுக்கு ரீசன் வேணும்னா, நம்ம ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒரு சீக்ரெட் ஏன் ஹண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏன் நடக்குது, நீங்கள் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்துக்கலான்றதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு தான் நீங்கள் என்னன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெண்டுன்றது நம்ம ஜஸ்ட் என்ன நினச்சிக்கணும்னா, மேலே போனால் பை ட்ரெண்டு, கீழே வந்தால் செல் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதுதான் பல பேர் பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு. நம்ம ஒரு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, திடீர்னு செல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே செல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஃபேஸ்னும் இருக்குது, ட்ரெண்டிங் ஃபேஸ்னும் இருக்குது. நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங் ஃபேஸ் எது கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு தெரியணும். இப்போ ஒரு மார்க்கெட்டு 1000லேருந்து 2000 வரைக்கும் போகுதுன்னா அது ட்ரெண்டு. 2000லேருந்து ஒரு 1500 வருதுன்னா அது பேர் கரெக்ஷன். ஏன்னா திருப்பி 1500 3000க்கு போகும். ஸோ இதுதான் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷன் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் ட்ரெண்டுன்றது என்னன்றது புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் இந்த கிராஷ் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ நான் 2019 கிராஷ் அந்த 2020 கோவிட் கிராஷ் நான் 2019 சொல்லிட்டேன் கிராஷ் வரப்போகுதுன்ட்டு. ஆனால் இந்த கிராஷ் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரெண்ட் அண்ட் சைக்கிள்ஸை கம்பைன் பண்ணும்போது என்னால் கிராஷையும் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்தது மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும்ன்றதையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து புது கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எலியட் வேவாக இருக்கட்டும், கேன் தியரியாக இருக்கட்டும், இப்போ SMC கான்செப்டாக இருக்கட்டும், IC கான்செப்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய லிக்விடிட்டி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த கான்செப்டை கற்றுக்க போகிறீங்கனாலும் இந்த கான்செப்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் கூட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஒருவேளை இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அது ட்ரெண்டு கூட மேட்ச் ஆகலைன்னா அந்த கான்செப்டை எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு தான் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கேம். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னா எவ்வளோ சிஸ்டம் வச்சுருக்காங்கன்றதுல முக்கியமாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ண தெரியுதா இல்லையான்றது தான் தெரியணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரெண்டை பற்றி தான் நிறைய தெரியாததுனால தான் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த ட்ரெண்டை பற்றி நான் ஃபுல்லாக கற்றுக்கணும் சார், எனக்கு இந்த ட்ரெண்டு தான், நிறைய பேர் நிறைய ட்ரெண்டு சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரெண்டு அப்படின்றத கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ஸ்பெஷலாக
ட்ரெண்ட் மாஸ்டர் கிளாஸ்னே ஒரு தனியாக நடத்துகிறேன். ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டெஃபினட்டாக தரேன். ஆனால் இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸும் ப்ளஸ் கீழே வந்து ட்ரெண்ட் மாஸ்டர் கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் அந்த 10,000 லைக்ஸ் ரீச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெண்டை மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணணும், அதை வச்சு நெக்ஸ்ட்டு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஒரு கிராஷ் கூட வரதுக்கு முன்னாடியே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ட்ரெண்டு உங்களுக்கு முன்னாடியே காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கணுன்றதை நான் டெஃபினட்டாக என்னோட மாஸ்டர் கிளாஸில் சொல்லித்தரேன். ஆனால் 10,000 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு வந்துச்சுன்னா. ஸோ இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆல்வேஸ் நோ வாட் இஸ் யோர் ட்ரெண்ட். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. மார்க்கெட்டில் எமோஷன் கண்ட்ரோல் தான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பல பேர் ட்ரேடிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறாங்க, சிஸ்டம் ரெடி பண்ணுறாங்க, இல்லை புது கான்செப்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னன்னா எமோஷன். நான் லாஸ்ட்டை கூட ஸ்டாப் லாஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாமே தவிர, ஆனால் இந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் நீங்கள் எமோஷனல் கண்ட்ரோலை ரொம்பவே முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ எப்படின்னா, இந்த ஒரு வெயிட் லாஸுக்குன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சார் ஜிம்மில் எக்யூப்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, ஜிம்மு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து ஒரு 20 to 30% தான் உங்களோட பாடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் 70% டயட்டில் தான் இருக்குது அப்படின்றாங்கல்ல. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் வந்து 30% இஸ் யோர் டெக்னிக்கல்ஸ், 70% இஸ் யோர் எமோஷன் அண்ட் சைக்காலஜிக்கல், நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன்ஸ். ஸோ சைக்காலஜியை நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எமோஷன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ இந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து ஒருத்தரால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிறைய பேர் நான் சொல்லியும் கேட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் 7,000 பேர் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே என்கிட்ட கேட்குற, எங்கே போனாலும் நான் ரிவ்யூ செஷனுக்கு போனாலும் சரி, கிளாஸ் எடுக்க போனாலும் சரி, எல்லாருமே என்கிட்ட கேட்குறேன், சார் எல்லாம் ஓகே சார், அந்த எமோஷன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்றது தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இந்த எமோஷன் தனியாக உட்காந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரூமில் சிஸ்டம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் மாரல் சப்போர்ட், ஒரு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால தான் ஒரு இன்ஸ்டியூஷன்லாம் அப்போ எப்படி இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டாப் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை யோசிக்கும் போது தான் அப்போ தான் அவங்க எதுக்கு இந்த ட்ரேடிங் ஃப்ளோர்ன்ற கான்செப்ட் அவங்க வச்சுருக்காங்கன்றது புரிய வந்துச்சு. இந்த ட்ரேடிங் ஃப்ளோரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ட்ரேடர் மட்டும் விடாமல் thousands and thousands ஆஃப் ட்ரேடர்ஸை ஒரே இடத்துல விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும்போது இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ அதனால தான் அப்புறம் தான் யோசிச்சோம், ஓகே இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது, நம்ம ஏன் இந்தியாவில் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ட்ரேடிங் ஃப்ளோரை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரேடிங் ஃப்ளோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் வந்து ஒரு 30% ஹெல்ப் பண்ணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸ் 14 சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு 30% கற்றுக் கொடுத்தாலும், ஆனால் அதை கற்றுக்கிட்டு போயிட்டு நம்ம மக்களும் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்கு போய் உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியல, ஏதாவது ஒன்றா திருப்பி ஓடி வருவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, நம்ம ஏன் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டை கொண்டு வரக்கூடாதுன்னு இங்கே ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டை கொண்டு வந்து ஒரு பிரான்ச்லேயும் மினிமம் 50 to 100 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி எங்களோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு இப்போ கான்செப்ட் தெரியணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடியாலஜி, இன்னொருத்தருக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சுன்னா இட் டசன்ட் பிரிங் கிளாரிட்டி, இட் பிரிங்ஸ் கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு மைண்ட் செட் வேற மாதிரி இருந்துச்சுன்னா செட் ஆகாது. முதல்ல நம்ம ஒரு 10 பேர் ஒரே இலக்கு இருக்கணும், ஒரே மெத்தடாலஜி இருக்கணும். இப்போ ஒரு இலான் மஸ்க் எடுத்துக்கோங்களேன், ஒரு ராக்கெட்டை பில்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 10 பேர் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாருன்னா சண்டை தான் வரும். அப்போ அவரோட ஒரு தலைமை கீழே ஒரு ஐடியாலஜி வச்சு அது கீழே இருக்கவங்க எல்லாருமே அதே ஒரு விஷனோட பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்க முடியும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்ன்றது தான் ஹெட், அந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கணும். அப்போ அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிட்ட பிறகு இப்போ 10 பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தராக ஒரு ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். கூட ஒரு ப்ராப்பர் மென்டாரோட, ப்ராப்பர் ஒரு என்ன சொல்கிறது எஜுகேஷனோட அண்ட் ப்ளஸ் ஒரு டீம், ஒரு 50 பேர் சேர்ந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நிஃப்டி 50 ஒரு ஆள் 50 ஸ்டாக் பார்க்க முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. அதுவே 50 பேர் ஒரு டீமாக உட்காந்துட்டு, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு டீம் 50 பேர் உட்காந்துட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், அனலைஸ் பண்ணலாம், வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அனலைஸ் பண்ணோம். எல்லாருக்குமே இப்போ ஒரு 30% இல்லை ஒரு 70% நமக்கு வந்து பை தான் தெரியுது, நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஓகே கிளியராக இருக்குன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்போது இவ்வளோ பேர் நம்ம உட்காந்து மைண்டு உள்ளே வரும்போது, நான் ஒரு எமோஷ்னலாக ட்ரேட் எடுக்கலாம்னு நினச்சாலும் பக்கத்தில் இருக்கணும், எதுக்குப்பா இந்த ட்ரேட் எடுக்கிறேன், யாரோ ஒருத்தரை நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருக்கணும். கரெக்டாக நம்மளோட லோவஸ்ட் டைமில்
இல்லை லாஸ் ஆகிற டைமில் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருந்து நமக்கு அந்த எமோஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்கனாலே போதும். இல்லை அதை பண்ண வேண்டாம், நம்ம ஏன் இந்த சார்ட் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் இந்த இடத்துல இந்த இல்லையே நீ இது போட்டு வச்சிருக்க, ஆனால் இங்கே பாரு இங்கே ஃபிப் வந்து நடுவில் இருக்குது, இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு, இது பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரேட் இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைடன்ஸு, அந்த மென்டார்ஷிப்பு, இல்லை அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்குக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட். இந்த கான்செப்டில் எதுக்குன்னா முக்கியமாக இந்த எமோஷனை இவ்வளோ பேர் சேரும் போது நாலேஜ் ஒர்க் ஆகும், எமோஷன் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பெட்ரூமில் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ட்ரேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு டீமை க்ரியேட் பண்ணுங்கள். டீம் வித் ப்ராப்பர் நாலேஜ். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணணும், இல்லை எனக்கு அந்த மாதிரி டீம் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people. முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வில் give you all the details. ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்தோம்னா எமோஷன் ப்ளே ஆகும். ட்ரை டு பில்ட் த டீம் வித் நாலேஜபிள் டீம். அதான் சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு யாரையோ கூட சேர்த்துக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே விஷன் இருக்கணும், ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். நல்ல நாலேஜபிள் பர்சன் கூட உட்காந்தா நம்ம பண்ணுற தப்பு நம்ம அவங்க நமக்கு சொல்ல முடியும், நாம் அவங்களுக்கு சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து நடக்கும்போது டெஃபினட்டாக இட் கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஆல்ரைட். ஸோ இதனால தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட். ஸோ இதனால தான் மூணாவது முக்கியமான விஷயம், எமோஷன் ஹேஸ் டு பி கண்ட்ரோல் வித் ப்ராப்பர் டீம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிற நீங்கள் உங்களோட லாஸஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் யூ கேன் ஆல்சோ பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.